Class 12 inverse trigonometric function important sum. Prove that cos of tan inverse of sin of cot inverse of x equal to root of 1 plus x squared by 2 plus x squared. அதாவது இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து இது மாதிரி கொண்டு வரணும். ஸோ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு இதோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உள்ள இன்டரில் என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இவன் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணணும். இவங்களை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் இவனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் இவனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ காட் இன்வர்ஸ் எக்ஸை வந்து நம்ம டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் இங்கேயே இருக்கும், காட் இன்வர்ஸ் இங்கிட்டு போச்சு அப்படின்னா காட் டீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து காட் டீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒன்றுன்னு எழுதிக்கலாம். ஏன் அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைட்ஸ்னு எழுதணும். அதுக்காக இதை நம்ம எக்ஸ் பை ஒன்று எழுதலாம். ஒன்றும் நம்மளுக்கு மதிப்பு மாறாது. ஸோ எக்ஸ் பை ஒன்றுன்னு எழுதிட்டு அட்ஜசன்ட் சைடு வந்து எக்ஸு, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஒன்றுன்னு எழுதிட்டு இது ரைட் ஹேண்ட் சைடு ரெக்டாங்கிள் தானே, அதனால் ஹைப்போடெனஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட் ஆஃப் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரப்படி. அப்போ ரூட்டில் வந்து எக்ஸு அட்ஜசன்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு, ஆப்போசிட் வந்து 1 ஸ்கொயர்டு, அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ நம்மளுக்கு இந்த சைன் காட் இன்வர்ஸ் அப்படிங்கிறத எடுக்கணும். பாருங்கள், காட் இன்வர்ஸை டீட்டான்னு வச்சோம்லே அடுத்து இந்த டேமோட மொத்தமாக எடுத்து நம்ம இதை என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதை எடுக்கணும். ஸோ சைன் காட் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், காட் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம டீட்டான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ சைன் டீட்டா. சைன் டீட்டாவுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டினஸ். ஆப்போசிட்டோட மதிப்பு 1, ஹைப்போட்டினஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது கண்டுபிடிச்சாச்சா. அப்போ நம்மளுக்கு இந்த டேம் ஃபுல்லாக என்ன வேல்யூ அப்படின்னா 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இங்கே பாருங்கள் எழுதியிருக்கோம், இதான் சம்மு. இந்த சம்மில் வந்து சைன் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு தான் என்ன எழுதலாம் அப்படின்னா 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இதை நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ இந்த டேம் ஃபுல்லாக நம்ம பை அப்படின்னு எடுத்துக்கிறோம். let pi equal to tan inverse of 1 by root of x square. இந்த tan inverse இங்கிட்டு போச்சுன்னா tan pi equal to 1 by root of x square plus 1 வரும். இது நம்மளுக்கு ஆப்போசிட் பை adjacent. ஸோ ஹைப்போடெனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ ஆப்போசிட்டுங்கிறது 1, அட்ஜசன்ட்டுங்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அதை நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா ரூட் போயிடும். ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னா ரூட் ஆஃப் 1 ஆட் பண்ணால் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அடுத்து காஸ் பை. ஏன் காஸ் பைன்னு போடுறோம் பாருங்கள், காஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இது. அப்போ இவன் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பைன்னு எடுத்திருக்கோம். இவங்களை பை அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ காஸ் பை, இவன் இந்த டேம் ஃபுல்லாக என்னது பை, அதனால் காஸ் பை அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ காஸ் பையோட நம்மளுக்கு பித்தாகரஸ் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னென்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். அப்போ அட்ஜசன்ட் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே பாருங்கள், அட்ஜசன்ட் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, ஹைப்போடெனஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஸோ நம்ம ஆன்சர் என்ன, காஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. இது ப்ரூவ்ட் ஆயிடுச்சு. அப்போ ஹின்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுங்க குட்டீஸ், கொஞ்சம் நல்லா பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஈஸியான சம் இது.